அது ஒரு அழகான கிராமம். அம்மா சித்ரா வீட்ல ஒரே டென்ஷனா இருந்தாங்க. பக்கத்து ஊருக்கு காலேஜுக்கு போன பொண்ணு ஆர்த்தி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கவலையா இருந்தாங்க. எங்கதான் போனா? மணி 10 ஆச்சு. இன்னும் ஆள காணோம். அவங்க அப்பா வந்தா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதுக்கு தான் பொம்பள பிள்ளைய காலேஜ் அனுப்பாதேன்னு சொன்னேன். கேட்டியான்னு என்ன திட்டுவாரே. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா ஆறுமுகம் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்க? வெளியே ஏதும் போய் ஏதும் வாங்கணுமா? இல்லங்க, காலேஜ் போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. மணி 10 ஆச்சு. அதான் ஒரே பயமா இருக்கு. எங்க இருக்க என்ன பண்றான்னு தெரியல. நீங்க ஒரு 8 போய் பாத்துட்டு வாங்களேன். இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை காலேஜ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றது. ஸ்கூல் முடிச்சாலா, சமையல் கத்துக்கிட்டாளான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். இப்ப பாரு, தேவையில்லாம தலைவலி. சரிரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். காலம் கெட்டு போய் கிடக்கு. எந்த நேரத்துல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம தான் பத்திரமா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கணும். அப்போ கரெக்டா ஆர்த்தி வீட்டுக்கு வரா. அப்பா அம்மாவும் மாத்தி மாத்தி எங்க போன இவ்வளவு நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் பேசவே விடல. 2 பேரும் மாத்தி மாத்தி அவள திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரமா எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு. அதுக்கு ஆர்த்தி கோபப்பட்டு, ஊரை சுத்திட்டு வரேனா? என்ன பேசுறீங்க? இன்னைக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. அது முடிச்சிட்டு பஸ்ல வரப்போ பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால பக்கத்து ஊர்ல இருந்து நடந்தே வரேன் வீட்டுக்கு. அதுக்குள்ள என்னென்னமோ கேள்வி கேக்குறீங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு லேட்டா வந்தாலே தப்பு செஞ்சுட்டு வரான்னு அர்த்தமா? இன்னும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறது எல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்றீங்க. அது யாருனால? உங்களுக்கு தெரியாதா? பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழங்க. பொம்பளை பிள்ளைகளை தப்பா பார்க்காதீங்க, தப்பா பேசாதீங்கன்னு. அப்போ இந்த மாதிரி எதுவும் நடக்காதே. அப்போ நாங்க பயமே இல்லாம ரோட்ல நடந்து போயிட்டு நடந்து வரலாம் இல்ல? பொம்பளை புள்ள வீட்ல சமைக்கணும், துணி துவைக்கணும். இந்த கதையெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. அவங்க தனியா தன்னம்பிக்கை சுயமா சம்பாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்களே இப்படி தப்பா பேசினா யோசிங்க. பொண்ணுங்க பாதுகாப்பு முக்கியம்தான். ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள வச்சுட்டு தான் அந்த பாதுகாப்பு இருக்கணும்னா அது ரொம்ப தப்பு. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.